இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 26 அதிகாரம் 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனைப் போலாவாய். மூடனுக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டாம். அவன் பேசுகிறதே மதியினமாகத்தான் இருக்கும். அவன் முட்டாள்தனமாகத்தான் பேசுவான். அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீ நினைத்தால் நீயும் முட்டாளாவாய் என்றுதான் அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. அநேக நேரத்தில் நாம் பார்க்கிறோம், தர்க்கம் பண்ணுகிற கூட்டங்கள் ஏராளமா இருக்கும் பொழுது அவள் மத்தியில் நாம் போனால் நாமும் தர்க்கம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். காரணம் இல்லாமல் குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டமும் உண்டு, குறை சொல்லிக் கொண்டிருக்கிற கூட்டமும் உண்டு, தவறு செய்த தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்துகிற கூட்டமும் உண்டு. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவைகளையெல்லாம் விட்டு விலகு என்று சொல்லுகிறார். வேதத்திலே மத்தேயு 7 அதிகாரம் 6 வசனத்தில் கூட உங்கள் முத்துக்களை பன்றிகளின் முன்பாக போட வேண்டாம். போட்டால் அதனுடைய வேல்யூ, மதிப்பு இந்த பன்றிகளுக்கு தெரியாது, மிதித்து விட்டு திரும்பி போய்விடும். சோ இந்த நாட்களில் நாம் அதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆனால் அதை பார்க்க முடியல. எங்கு பார்த்தாலும் பிடிவாதம், எனக்கு இதுதான் வேண்டும், இப்படிதான் என்று சொல்லி அந்த கூட்டங்கள் தான் பெருகி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆபிரகாம் போகும் பொழுது லோத்தும் கூட போகிறார். எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம் பெருகுகிறது. ஆனால் ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்தின் வேலைக்காரருக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது. இந்த பிரச்சனை பெரிதாகி கொண்டிருக்கும் பொழுது ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ உனக்கு என்ன வேணும்பா அந்த பக்கமா போ. விட்டு கொடுக்கிறார் பாருங்கள், நான் மறுபக்கமாய் போய் விடுகிறேன். அங்கு பாருங்க எவ்வளவு அழகாக முடிவெடுக்கிறார். இன்னைக்கு விட்டு கொடுக்க யோசிக்கிறோம், பிடிவாதமா இதுதான் என்று சொல்லி பிடித்துக் கொள்வோம். அங்குதான் பிரச்சனை பெரிதாகிறது. கடைசியில் அதே வாழ்க்கையில முட்களாய் மாறி விடுகிறது. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? விட்டு கொடுக்கிறோமா? சரி அவங்க போகட்டும், நான் அடுத்து பின்பாக வருகிறேன், வழி கொடுக்கிறோமா? இன்னைக்கு அநேக இடத்துல பார்க்கிறோம், வாகனம் ஓட்டும் பொழுது கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க மாட்டார்கள், வழி கொடுக்க மாட்டார்கள். என்ன எப்படி அவன் முந்தி போகலாம், எப்படி நான் கொடுப்பேன்? இல்லை, மதியினன் மூடன் அவனுக்கு நாம் மறு உத்தரவு கொடுத்தால் நாமும் முட்டாளாய் மாறிவிடுவோம். ஒரு காரியத்தை ஒரு புத்தகத்திலே வாசித்தேன். ஒரு குறுகலான பாதை, ஒருவர் தான் நடந்து போக முடியும். அதுல எதிரே ஒருவர் வந்தால் கூட சுவர் புறமாய் திரும்பிக் கொண்டால் தான் மற்றவர் போக முடியும். அதுல ஒரு நாள் 2 பேர் எதிரே வருகிறார்கள். வரும்பொழுது அதில் குறிப்பிட்ட ஒரு மனிதன் கொஞ்சம் அகங்காரம் பிடித்து, பிடிவாதம் பிடித்து, நாம் பெரியால், நம்ம தான் அறிவுள்ளவன் சொல்லி அப்படிப்பட்ட நினைவு சிந்தனை கொண்ட மனிதன். எதிரே ஒரு மனிதன் வருகிறதை பார்த்து இவனுக்கு வழி கொடுக்க கூடாது, அப்படியாவது அவனை தான் ஒதுங்கி போக சொல்ல வைக்கணும்னு சொல்லி இந்த மனிதன் முடிவெடுத்து 2 பேரும் அருகில் வரும் பொழுது இந்த அகங்காரம் ஹெட்வெயிட் பிடிச்ச மனுஷன் சொல்லுகிறார், ஏத்தாலும் அந்த மனுஷனை பார்த்து, நான் என்னைக்குமே என் வாழ்க்கையில முட்டாளுக்கெல்லாம் வழி கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அந்த எதிரே வந்த மனிதன் சாதாரண கடவுளுக்கு பயந்த மனிதன். அவர் என்ன மறு உத்தரவு சொல்லி ஆர்கியூ பண்ண, நான் அப்படிதான்ட்டுலாம் சண்டை போடவே இல்லை. மாறாக என்ன சொன்னார் தெரியுமா? நான் அப்படி இல்லை, நான் அவங்களுக்கெல்லாம் வழி விட்டுரு அப்படின்னாரா. அப்ப என்ன அர்த்தம்? நீ முட்டாளுக்கு நீ வழி விட மாட்டா, ஆனா நான் முட்டாளுகளுக்கு வழி விடுவேன்னு சொல்லி சுவர் புறமாய் ஒதுங்கி கொண்டாராம். இந்த வார்த்தையை சொன்ன மனுஷனுக்கு ரொம்ப துக்கமா போச்சு. ஐயோ, நாம தான் நினைச்சோம் அவனை முட்டாளாக்கிடலாம் பெரியாளான்னு சொல்லி, கடைசியில் நாமே முட்டாள் ஆயிட்டோன்னு சொல்லி வேதனையோடு கடந்து போனாராம். அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானே ஆகிவிடுகிறது. கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ஆண்டவர் எவ்வளவு கிருபைகளை கொடுத்திருக்கிறார், நன்மைகளை கொடுத்திருக்கிறாரு. விட்டு கொடுப்போம், மற்றவர்களை மேன்மையாக நினைப்போம், நம் வழி கொடுப்போம். எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்ம கீழே இறங்கி விட போவதில்லை, எதுவும் கெட்டு போவதில்லை. கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துவார், உயர்த்துவார். எனக்குரியது கிடைக்கல, எனக்குரிய சொத்துல கொடுக்கல, என் பொருள்ல கொடுக்கல, வேலையில எனக்கு உயர்வு கொடுக்காம என்னை பழி வாங்கிட்டாங்க, இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா நமக்கென்று நியமித்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாரும் தொட முடியாது. நிச்சயமாக நம்முடைய கைக்கு அது வரும்.
இந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக நேரத்தில் அநேக காரியங்கள் நாங்களும் ஆர்குமெண்ட் பண்ணிவிடுகிறோம். அநேக நேரத்தில் விட்டு கொடுக்க மறுக்கிறோம், பழிவாங்க துடிக்கிறோம், பதிலுக்கு பதில் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி. அப்படி அல்ல. எங்களுடைய இருதயத்திலே அப்பா உம்முடைய அன்பு, உம்முடைய சுபாவம் நிறைவாய் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்திலும் பழிவாங்குகிற எண்ணங்கள் வராதபடி நாங்கள் மூடனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற நபர்களாய் அல்லாமல் நாங்கள் ஒதுங்கி உம்மை பின்பற்றுகளாய் மாற்றிக் கொடுப்பீராக. இந்த கிருபை இங்கே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இந்த நாள் முழுவதும் நடத்தலையும் பாதுகாப்பினை கட்டளையிடுவீராக. பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பலன் கொடுங்க. சோர்ந்து போகிறவர்களுக்கு நல்ல சத்துவத்தை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, தூக்கி நிறுத்தி நியமித்திருக்கிற பாதையிலோட வேண்டிய எல்லாவித சுகத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் ஆலோசனையும் கொடுத்து நடத்துவீராக. இந்த நாளுக்குரிய கிருபை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். தர்க்கங்களையும் தேவையில்லாத காரியங்களில் இருக்கிற பிடிவாதங்களை விட்டுட்டு மூடனோடு கூட போராடுகிறதையும் விட்டுவிட்டு கர்த்தரை சார்ந்து கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா.